ஒரு உயர்நிலைப் பள்ளி. அதில் ஒரு 35 மாணவர்கள் 11ஆம் பள்ளி படிச்சுட்டு இருக்காங்க. அதில் 2 மாணவர்கள் முதல் 2 இடத்த தக்க வச்சுக்கிறதுல முன்ன பின்ன. அவன் ஒரு நாள் முதலாங்கன்னா இன்னொரு பையன் முதலாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆனால் படிப்பில் மட்டும்தான் போட்டி, நிஜ வாழ்க்கையில் நல்ல நண்பர்களும் கூட. ஆனால் அந்த 2 நண்பர்கள் இப்படி இருந்தால் கூட அந்த ஆசிரியர்களுக்கு 2 மாணவர்களில் ஒரு மாணவனை தான் நல்லா பிடிக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாணவன் என்ன செய்வான்னா நல்லா படிப்பான், அதை தாண்டி ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே செஞ்சு கொடுப்பான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொடுப்பான். ஸோ கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வர்றது, இவங்க ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்கன்னா இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிறது, இவங்க என்ன வேலை சொன்னாலும் சரின்னு சொல்லி செய்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா வேலைகளையும் செய்வான். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள சரி போட்டி நிலவுனாலும் மிக அதிகமான டைங்களில் வர்றது அந்த நண்பன் தான். என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா 2 பேர் ஒரே கேள்வி, நல்ல பதில், 2மே ஒரே ஈக்குவலாக பதில் இருந்தாலும் முதல் மார்க் வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா அது யாருக்கா இருக்கும்? இவங்க பேச்சை கேட்குற ஒரு மாணவனுக்காக மட்டும்தான் இருக்கும். இது இப்படி இருக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா? இது அவன் தான் மார்க் வரணும்னு சொல்கிறது, ஏன் மார்க் வருது அப்படின்னு சொல்கிறது அங்கே வகுப்பில் இருக்க எல்லா மாணவ மாணவிகளுக்கும் தெரியும். இந்த கேள்வி கேட்குற நமக்குமே அது தெரியும். ஏன்னா நம்மளோட உள் மனசுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தான் பண்ணுன்னு சொல்லும். அது தப்போ ரைட்டோ அது 2வது. பட் ஆனால் அந்த இடத்துல அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இது ஒரு மனித இயல்பு. அது உலக வரலாற்றில் கூட அது ஒரு பண்பாகவே இருக்குது. அதாவது தப்பு தப்பு அப்படின்னு சொன்னால் கூட அது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது இப்போ மட்டும் இல்லைங்க, இது முன்னாடி இருந்தே அப்படி இருக்குது. இதில் வரலாற்று நிகழ்வுகள் கூட இதுக்கு காரணம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சது யாருன்னு நம்ம கேட்டோம்னா ஜேம்ஸ் வாட் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவோம். ஸோ ஆனால் உண்மையிலே நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்ச யாருன்னு கேட்டிங்கன்னா தாமஸ் நியூ காமன் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் கண்டுபிடிச்சது எப்படி இவர் கண்டுபிடிச்சது பேர் போட முடியும் அப்படின்னு கேட்க ஒரு கேள்வி வரலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாமஸ் நியூ காமன் ஒரு என்ஜினை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு அதில் ஒரு பழுது வருது, ஒரு என்ஜினை அவரால் சரி பண்ண முடியல. அந்த சரி பண்ணுறதுக்காக ஜேம்ஸ் வாட் கிட்ட கொண்டு வர்றாரு. இப்படி கொண்டு வரும்போது ஜேம்ஸ் வாட் அந்த என்ஜினை பரிசோதிக்கிறார். அந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா இருக்கிற என்ஜின்கள்லேருந்து ஒரு முன்னேற்றமான ஒரு என்ஜினாக தெரியுது. ஸோ அது சக்கரங்களை சுழல வைக்குது. அந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா அதிக திறனோடு இருக்குது. அது சக்கரங்களெல்லாம் சுழல வைக்குது. ஸோ இந்த விஷயத்த அந்த என்ஜின்ல இருந்து இவர் கண்டுபிடிச்சார். அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இவர் தெரிஞ்சிருந்தார். கண்டுபிடிச்சது அவர், ஆனால் பயன்படுத்த தெரிஞ்சவர் இவர். ஸோ அதனால் இவர் அந்த என்ஜினை பயன்படுத்த தெரிஞ்சதுனால வரலாற்றில் தாமஸ் நியூகான் அப்படிங்கிறவர் யாரையுமே தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இவர் பேர் ஃபர்ஸ்ட்ல நிற்கும். இதுலேருந்து என்ன விஷயம் தெரியுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறத விட அதை பயன்படுத்துறதுல தான் நம்மளோட சக்ஸஸே இருக்குது. சரி, இதை விட இன்னொரு உதாரணம்னு கேட்டிங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு. அவர் வாங்கியிருக்க நோபல் பரிசு நிறைய பேர்த்துக்கு சார்பில் தத்துவத்திற்காக அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அவர் என்ன விஷயத்துக்காக நோபல் பரிசு வாங்கினார் தெரியுங்களா? அதாவது அவர் வாங்கினது ஃபோட்டோ எலக்ட்ரிக் விளைவு அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்புக்காக தான். ஸோ இது வரலாற்றில் ஏற்கனவே இருக்கிற உண்மை தான், ஆனால் அது தெரியாத உண்மை அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம முன்னேறணும், எப்படியாவது உழைச்சி முன்னேறணுங்கிற ஒரு வேகத்தில் அவங்களோட முழு திறமையும் பயன்படுத்தி வேலை பார்க்குறாங்க. பட் ஆனால் அதுக்குண்டான எஃபெக்டும் பெருசாக வர்றதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை மைனூட்டாக ஸ்கெட்ச் பண்ணி அது எந்த இடத்துல அந்த எஃபர்ட்டை போடணுங்கிற ஒரு மனநிலைக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 12 முடித்தோன்னே ஒரு 2 பையங்க வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலைக்கு போகிறதுல 2 பையங்களையுமே அடிமட்ட வேலைக்கு சேர்த்து விடப்படுறாங்க. ஒரு பையன் மெக்கானிக் கடைக்கு சாதாரண க்ளீன் பண்ணுற ஒரு வேலைக்கு சேர்த்து விடப்படுறான்.
இன்னொரு பையன் தங்கத்தை வாங்கி விற்கிற இடத்துக்கு ஒரு ஆஃபீஸ் பாயாக வேலை சேர்த்து விட போகிறான். 2 பேர்த்துக்கும் என்னமோ குறைஞ்ச அளவு சம்பளம், மிக குறைஞ்ச அதாவது கம்மியான ஒரு மரியாதை உள்ள டீ வாங்கி கொடுக்குறது, வீட்டை அந்த ஆஃபீஸை பெருக்குறது, இந்த மாதிரி வேலைகள் தான். ஆனால் இந்த விஷயம் லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருந்துருவாங்க, ஒரு 10 வருஷ காலம் கழித்து பார்க்கும்போது இருவரோட நிலையும் பார்த்தீங்கன்னா யார் எப்படி இருப்பான்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஈஸியாக சொல்ல முடியும். மெக்கானிக் இருக்கிற பையன் கொஞ்சம் தர உயர்ந்து ஒரு கடை வச்சுருப்பான், அவனுக்கு 4 பேர் வேலை பார்ப்பாங்க. ஆனால் அதாவது நகையை வாங்கி விற்கிற துறையில் வேலைக்கு சேர்ந்த ஒரு பையன் எப்படி இருப்பான்? நல்ல வெள்ளச்சட்டை போட்டு பயங்கரமான ஒரு ஆஃபீஸ் வச்சு நிறைய பிரான்ச் வச்சு ஒரு வேற லெவலில் இருப்பான். நண்பர்களே, நம்ம சேர்ற இடம் ரொம்ப முக்கியம். அதை விட எந்த இடத்துல சேர்ந்தாலும் நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கு அதை விட முக்கியம். சரியா? சரி, இதை மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஓட்ட போட்டி நடக்குது. இந்த ஓட்ட போட்டியில் ஒரு 200 மீட்டருக்கு உண்டான ஒரு பந்தயம் நடக்கு. அதில் சுற்றி ரவுண்டாக கோடு போட்டிருக்காங்க. 400 மீட்டர்லாம் கிட்டத்தட்ட 15 செகண்டில் கடந்த உலக ரெக்கார்டெலாம் இருக்குது. இதே போல் நம்ம ஊர்லேயும் கடந்து முன்னேற மாட்டோமான்னு சொல்லி ஒரு 6 பையங்க தேர்ந்தெடுத்து ஓட வச்சுருக்காங்க. அதில் ஓட்ட போட்டி தொடங்குது. அதில் 3 பேர் முதல்ல முன்னாடி பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க முக்கால்வாசி தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்கள்லாம் பின்னாடி இருந்து வராமல் எங்கிட்ட இருந்து இவங்க கூட கலந்துக்கிட்ட ஒரு பையன் முன்னாடி ரிப்பனை தாண்டி ஓடுறான். என்னடான்னு பார்த்தா அவன் இவங்க வழியில் வராமல் குறுக்க வந்து தாண்டி இருக்கிறான். இது முதல் பரிசு ஒத்துக்குவாங்களா? அதை நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும்.